இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி மோதக் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா 6-7 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் வெறும் 3 பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக ஈஸியாக, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக புது விதமான மோதக் ரெசிபி இது. இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி ரொம்ப யூனிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுவும் சட்டுன்னு ஆயிரும். இதில் நம்மளுக்கு ஜாஸ்தி வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. காலி அடுப்பில் வச்சு நம்மளுக்கு கிண்டுறது தான். கொஞ்சம் பொறுமையாக கிண்டுங்க. அதுக்கு தான் 5 நிமிஷம். அந்த கிண்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மோதக்கு ரொம்ப யூனிக்கான ரெசிபி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும்.